வணக்கம். நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி KR செந்தில் வாசன். தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்தில் மண் சார்ந்த விஷயங்களை விரிவாக என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவலை பெற்றுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமா? முடியும். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதலீடு இல்லாத நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒன்று. இது பணம் இருந்தால் தான் ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் ஒரு லேண்டை உருவாக்குறதுக்கோ விலைக்கு வாங்குறதுக்கோ வாங்கி வச்சு சேல் பண்ணுறதுக்கோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்துறதுக்கு தான். அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்டில் செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க. செல்லரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டு பையரை கிட்ட யாரெல்லாம் பையர் ஆவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அவங்ககிட்டலாம் இந்த செல் பண்ணக்கூடிய இந்த லேண்டை பற்றிய தகவல்களை நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லணும். இதுக்கு முதல்ல நமக்கு அடிப்படை ரியல் எஸ்டேட் நாலேஜ் வளர்த்துக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க படிக்கலை அதெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கு தேவையில்லை. நீங்கள் லேண்டுனா என்ன, லேண்டு என்னென்ன பர்பஸில் இருக்கும், என்ன மாதிரியான தகவல்கள், இதில் பேப்பர்ஸ்லாம் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும், இதெல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் என்ன டீட்டெயில் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை பூராமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுக்கு அனுபவம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கல்விக்கூடமோ பள்ளிக்கூடமோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜை பல்விதமான ஆன்லைனில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி முதல்ல உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணணும். உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணணும்னா ரெகுலராக இந்த நடவடிக்கையில் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய நாளுக்கு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் இந்த தொழிலுக்கான முதலீடு. அந்த மாதிரி நீங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு லேண்டு செல் பண்ணக்கூடியவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி இடம் இருக்குதுங்கிற விஷயத்த ஃப்ளேயர் மூலமாகவோ ஆன்லைனில் மூலமாகவோ ப்ரமோஷன் பண்ணணும். உங்களோட கான்டாக்ட் நம்பரை போட்டு ப்ரமோஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்டை பற்றி லேண்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க யாருக்காவது தேவை இருந்தால் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த இடத்த காமிச்சிட்டு அந்த செல்லர்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு பேச வச்சு விலையை ஃபைனல் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஒரு பிஸ்னஸ். இதுக்கு நம்ம முதலீடு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு என்ன முதலீடுனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நாலேஜ் தான் முதலீடு. இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா பண்ணுறவராக இருக்கணும். மக்கள் கூட நல்லா கோவப்படாமல் பேச பழகணும். அவங்க கூட எடுத்த உடனே ஒருத்தர் ஒரு லேண்டை வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது பெரிய விஷயம், லட்சக்கணக்கில் பணம் போட்டு வாங்கக்கூடிய விஷயம். அப்போ அவங்க யோசனை பண்ணி தான் வாங்குவாங்க. அப்போ யாரையெல்லாம் நீங்கள் இதில் கஸ்டமராக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட முதல்ல நீங்கள் பர்சனலாக நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல பேச பழக இருந்துட்டு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வரும்போது தான் அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய இடத்த வாங்குவாங்க. அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் தரமான இடத்த தான் காட்டுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் விளக்கணும்னா உங்களுக்கு நாலேஜ் வேணும். ரைட்டுங்களா? ஸோ ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். எந்த தொழிலும் ரிஜெக்ஷன் இல்லாமல் இருக்காது. வரவங்க எல்லாருமே லேண்ட் வாங்க மாட்டாங்க. ஆனால் 10 பேரை காமிச்சா ஒருத்தர் பார்ப்பாரு, வாங்குவார். 100 பேரை காமிச்சா 5 பேர் 10 பேர் பார்த்து வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நமக்கு தெரியும், ஒரு ரேஷியோ இருக்கும். 10 பேரை காமிச்சா ஒருத்தர் வாங்குவாங்கன்னு தெரியும். அப்போ ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணால் நம்ம 10 பேரை காட்டணும், அவ்வளோதான். இப்போ 2 பேர்த்திட்ட பண்ணணும்னா 20 பேரை காட்டணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலைகளை திரும்ப பாருங்க, ஒரே மாதிரி வேலை தான். கஸ்டமரை எடுக்கணும், கொண்டு வந்து இடத்த காட்டணும், புக் பண்ணணும், கஸ்டமர் காட்டணும். அது மாதிரி கஸ்டமர் தேடிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை. பாருங்க, இதை ரெகுலராக நீங்கள் செய்யும் போது உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 10 பேர்த்திட்ட பேசுவீங்க, அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் நீங்கள் கற்றுக்கிட்டது கம்மியாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கற்றுக்க உங்களுடைய ஸ்கில் அதிகமாகும் போது நீங்கள் கிளாரிட்டி ஆகும்போது நீங்கள் கூப்பிடுறவங்க எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கூப்பிடுறதுல மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டோட நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நிறைய ரிசல்ட் எடுக்க முடியும் இதில். ஸோ முதல்ல நாலேஜ் கற்றுக்கங்க, நாலேஜ் வளர்த்துக்கங்க. பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுற வித்தையை கற்றுக்கங்க. உங்களுக்கு ஒரு பையர் வராரு, அவர்கிட்ட என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறாரு தெரிஞ்சுக்கணும். எந்த ஏரியாவில் பண்ண விரும்புகிறாரு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பர்சனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டியை அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க முடிவெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வரும்.
இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு 10 லட்ச ரூபா தான் கையில் இருக்குது, அவருக்கு நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி காட்டக்கூடாது. அந்த 10 லட்ச ரூபா இருந்தால் அதை விட 1 லட்சம் 2 லட்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை அவர் விரும்புகிற மாதிரி இடத்துல எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்துட்டு அதை அவருக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவர் உங்களுக்கு ஒரு கஸ்டமராக மாறுவார். இந்த மாதிரி இந்த ஸ்கில்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணனா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் மாதம் மாதம் நல்ல வருமானம் பண்ண முடியும். நல்ல ஒரு நிறைய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். பாருங்கள், உங்களுடைய தொழில் திறமையை வளர்த்துக்குங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போன உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கற்றுக்க தான் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் இதை முதல்ல கற்றுக்கங்க. அப்புறமா நீங்கள் பெரிய லெவலில் இதில் சம்பாதிக்க முடியும்.